வாழ்க்கையில வந்து மனிதன் தெய்வத்தை நம்பணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நேரத்திலையும் தெய்வத்தை நம்ப முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு நோய் வந்தா நம்ம ஆஸ்பத்திரி போய் டாக்டர் தான் நம்பணும் பாருங்க, உண்மைதான் இல்லைங்க. ஆனா அந்த டாக்டர் கடவுளை தான் நம்ம சொல்றோம். கடந்த வாரம் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு வேதனையா எனக்கு அழுது சாட்சி வச்சு அழுதுச்சு. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு எங்கிட்ட அழுகுது. கலப்படையை புரிஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நம்ம கோயிலுக்கு வந்து தான் ஒன்று சேர்ந்தாங்க. ஒன்று சேர்ந்து வீட்டுக்காரர் அந்த கோயிலுக்கு வந்து மாலையெல்லாம் போட்டு குடியெல்லாம் விட்டுட்டாரு. மறுபடியும் போய் குடிச்சாரு. மறுபடியும் சாமி மாலையை போட்டுவிட்டார். சத்தியமணி தப்பு சாமி தம்பி, சரி தப்பு நாளை கட்டிட்டு மறுபடியும் இருந்து சொல்லி கொடுத்தார். மாலையெல்லாம் போட்டு மறுபடியும் குடிக்காம இருந்தார். இவருக்கு ஏற்கனவே ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாகி போச்சு. அப்போ கடவுள் வந்து எப்படியெல்லாம் அற்புதம் பண்றாரு ஒரு விஷயத்தை பாருங்க மனுஷனுக்கு இல்லையா. வாழ்க்கையோட உயிர் நாடு. இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு மாறுறத கட்டியை வந்து சாமி கரைச்சி எத்தனையோ வீடியோ நம்ம பார்க்கிறோம். இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு நம்ம மனைவி சாட்சி சொல்லுவாங்க. பேர் ஒரு சொல்லி பேசு. என்னவா என்னது சாதாரண பேசு. நான் இங்கே 2 மாசமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். என் ஹஸ்பண்ட் நானும் 1.5 வருஷமா பிரிஞ்சிருந்தோம். இங்கே வந்து 2 மாதம் ஒரு வாரம் தான் வந்தேன். 2வது வாரமே அவர் வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தாரு. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணுறது நிறுத்திட்டாரு. இப்போ லாஸ்ட் வீக்கில் போன வாரத்தில் வந்து அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதாவது உயிர் நாடியில் வந்து ஒரு கொப்பளை மாதிரி வந்து அது ரொம்ப பெருசாகிடுச்சு. டாக்டர்கிட்ட போகும்போது ரொம்ப ஃபீவர் ஆகிடுச்சு. ரொம்ப ஹெவி ஃபீவராக இருந்துச்சு. அட்மிட் பண்ண சொன்னாங்க. அட்மிட் பண்ணியாச்சு. அதை விதைப்பையவே வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க போன வாரம். எப்போ சனிக்கிழமை நைட்டு, ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து திங்கக்கிழமை காலையில் வந்து அவருக்கு சர்ஜரி. நான் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் இங்கே வந்துட்டு போனேன். வந்து சாமி கும்பிட்டு போனேன். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கூட 8 மணிக்கு கண்டிப்பாக விதைப்பை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அதாவது ஆமாம் சார் வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுன்னு எங்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டாங்க. ஏன்னா வந்து ஏதாவது இன்கேஸ் சர்ஜரி நடக்கும்போது ஏதாவது உயிருக்கு ஆபத்தானாலும் மருத்துவமனை பொறுப்பாகாதுன்னு கையெழுத்து வாங்கியிருந்தாங்க. சரஸ்வதி ஆஸ்பத்திரி சிந்தாமணி தான். அப்போ இவரு கூட 2 நாள் நைட்டு தூங்கவே இல்லை, பயந்துட்டே தான் இருந்தார். நான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனேன். நான் வந்து சாமி தான் நம்பிட்டு இருந்தேன், டாக்டரை நம்பலை. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது சர்ஜரி கூட பண்ணவே இல்லை. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு ஒரு 1/2 hourல வெளியே வந்துட்டார். என்னன்னு பார்க்கும்போது சும்மா அது ஒரு கொப்பளம் தான், மட்டும் தான் பிடிச்சிருந்துச்சு, இது பண்ணிட்டாங்க. விதைப்பையெல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ணல, ஸ்டிச்சிங்கே எதுவுமே போடலை. 1/2 hourல வெளியே வந்துட்டார். அந்த அடுத்த நாள் காலையிலேயே நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். இப்போ நல்லா இருக்கோம். எவ்வளோ 1 மாசமா இருந்துச்சு அந்த வீக்கம்? 2 வாரம் வலி பயங்கரமானது. வலி பயங்கரம் இல்லையா? ஆமாம், விதைப்பையில ஆம்பளையோட உயிர் நாடி அதுதானே. ஆம்பளைகளுக்கு உயிர் நாடி விதைப்பை, பொம்பளைகளுக்கு உயிர் நாடி மார்பு இல்லையா? மார்பில் வந்து கட்டி வந்துச்சுன்னா அது கேன்சராக மாறிடுது. விதைப்பையில் கட்டி வந்துச்சுன்னா அது ஒரு விதம் கேன்சராக மாறி விதைப்பை வெட்டி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையே இல்லையே, அவரால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. அதுதான் கடவுள். இதுதான் மழை போல வர்ற துன்பத்தை பனி போல நீக்கிடுவா நாகசத்தியமானருக்கு இந்த அற்புதமான சாட்சி. ஓம் சக்தி.